ஒரு கிராமத்துல கடவுள் பக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு எப்பவும் கடவுளோட நினைப்பு தானா, எந்நேரமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் கிராமத்துல பயங்கர மழை, புயல், வெள்ளம் வந்துருச்சான். இத பார்த்த கிராம மக்கள் ஊரையே காலி பண்ணிட்டு போகும்போது ஒருத்தர் மட்டும் இவர்கிட்ட வந்து, இந்த ஊர்ல இருந்து நாங்க கிளம்புறோம், பாதுகாப்பு இல்ல, நீங்களும் எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். என்ன கடவுள் பார்த்து பாரு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாராம். இப்போ மழை தண்ணி இடுப்பு வரைக்கும் வந்துருச்சான். படகுல போறவங்க ஒருத்தர், மழை நிக்கிறதா தெரியல, எங்க கூட படகுல வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டப்ப, என்ன கடவுள் பார்த்து பாரு, நீங்க கிளம்புங்கன்னு அவங்களையும் அனுப்பி வச்சுட்டாராம். இப்ப தண்ணி கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. ஹெலிகாப்டர்ல வந்தவங்க கயிறை கீழே போட்டு இதை பிடிச்சு மேல வந்துருங்க. ஆனா அந்த பக்தரோ, என்ன கடவுள் காப்பாத்துவாரு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்து போயிட்டாராம். இறந்து மேலோகம் போய் கடவுள் கிட்ட கேட்டாராம், கெட்டவன், திருடன், குடிகாரன் எல்லாரையும் காப்பாத்தினா, ஆனா உன்னையே நம்பிட்டு இருந்த, என்ன மட்டும் நீ கையை விட்டுட்டியே அப்படின்னு. அதுக்கு கடவுள் சொன்னாராம், முதல்ல காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷன் அனுப்பின, படகு அனுப்பின, ஹெலிகாப்டர் அனுப்பின, நீ வராததுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கடவுளே நேர்ல வந்து வரம் கொடுக்க மாட்டாரு, யார் மூலயமாவது தான் வாய்ப்பை வழங்குவாரு. அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வேண்டியது நம்ம கையில. நீ அதுக்கு தெரியுமா?